Hi friends, in this video we will 4 type of material varieties post panikom. So first paakradhu kubera pattula இன்னைக்கு ரீஸ்டாக்ல இது ஒன்னு மட்டும் வந்திருக்கு. நல்ல ஒரு ஐஸ் ப்ளூ கலருக்கு வந்திருக்கு. ஐஸ் ப்ளூல வந்து உங்களுக்கு purplish violet அந்த காம்பினேஷன்ல போட்டு வச்ச மாதிரி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும் இந்த saree. இது பிரீமியம் குவாலிட்டி 1150 per shipping worth saree that 999 plus shipping க்கு வந்திருக்கு. So வந்து அடுத்து பார்க்கிறது வந்து மைசூர் crepe silk. 2 types of crepe silk sarees வந்து இன்னைக்கு 3 type of crepe silk sarees வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். என்னென்னன்னு பாத்தீங்கன்னா மைசூர் crepe போஸ்ட் பண்ணிருக்கோம், காட்டன் crepe போஸ்ட் பண்ணிருப்போம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ஜார்ஜெட் crepe. இது 3 type of crepe silk sareesமே வீடியோக்கு போட்டுருக்கோம். வீடியோ ஒரு சாரிக்கும் டைட்டில் கொடுத்து போட்டுருக்கேன். சோ மைசூர் crepeல இருந்து நெக்ஸ்ட் ஜார்ஜெட் crepe வரும். ஜார்ஜெட் crepe வர வரையுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே மைசூர் crepe தான். ஜார்ஜெட் crepeல ஒரு டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி காட்டன் crepeல ரெண்டே டிசைன் ரெண்டே கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2ல பாத்துட்டு இருக்க சாரி மைசூர் crepe silk sarees தான். சோ இன்னைக்கு வீடியோல இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை என்னடி பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் फ्रेंड्स. வெட்டிங் சீசன்னால நல்லாவே ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்மே. ஏதாவது வேணும்னா ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. சோ இந்த வீடியோ பாக்குறீங்க, இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணணும், உங்களுக்கு இன்டர்நேஷனல்ல ஷிப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஷிப்பிங் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மினிமம் 5 kgs பண்ணும்போது தான் உங்களுக்கும் வந்து ஒரு கரெக்டா இருக்கும், எங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஏன்னா 1 kg அப்படிங்கும்போது ஷிப்பிங் காஸ்டும் அதிகமா இருக்கும். 1 kg 2 kgs அப்படிங்கும்போது ஷிப்பிங் கலெக்ட் பண்றதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் அப்படிங்கும்போது நம்ம லோக்கல் ஷிப்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ற கொரியர் சர்வீஸ் தான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் பிளெக்சிபிளா இருக்கிறது வந்து 5 kg மினிமம் 5 kgs இப்படிதான் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு 3000 நீங்க பே பண்ணி ஷிப்பிங் பண்றதுக்கு 5 kgs எடுக்கும் போது 6000 7000 வந்துரும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து மிச்சப்பட்ட மாதிரி இருக்கும். எங்களுக்கும் கொரியர் சர்வீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லி பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்குது. மினிமம் 5 kg. சோ எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே ஷிப்பிங் பண்ணுவோம். சோ அதனால எந்த சாரீஸ் வேணுமோ, ஏன்னா இப்போ நம்ம வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்ததை பார்த்துட்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா நம்ம ரெகுலரா இருக்கிற இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் இல்லாம நியூ கஸ்டமர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பத்தி வந்து கேட்டா ஆர்டர் புக் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி தான் நான் சொல்ல வரேன். சோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங் வேணும்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன எவ்வளவு வெயிட், எவ்வளவு சாரீஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷிப்பிங் காஸ்ட், என்ன கண்ட்ரி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் அது வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு 1 by 1 வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போதே நான் வந்து கொடுத்துருவேன். சோ இந்த வீடியோல இன்னைக்கு வீடியோல இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் என்னன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 3ல பாக்குறது சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஃபர்ஸ்ட் பாக்குற இது வந்து இந்த புஷ்பா சிஃபான். பட் வந்து புஷ்பா சிஃபான்ல இது வந்து அந்த லைன்ஸ் இருக்கும்ல, அந்த கோடிங் லைன் மாதிரி அந்த சில்வர் லைன் அது இல்லாத சிஃபான். ஸோ அதுக்கு தான் பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி கோடிங் சிஃபான் அந்த லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கிற சிஃபான் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா சிஃபான்ல 650 பிளஸ் ஷிப்பிங் போட்டிருந்தோம் ஃபைனலா. அது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 750 799 போட்டது சூப்பரான பிரைஸ்ல நமக்கு வந்தது. 650 பிளஸ் ஷிப்பிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புக்கிங்னால வந்தது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப லைன்ஸ் இல்லாம வந்திருக்க பேட்டர்ன் 550 பிளஸ் ஷிப்பிங். எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது லைன் வித்தவுட் லைன்ஸ். ஸோ நேற்று வீடியோல சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் கலெக்ஷன் இல்லை. ஸோ இன்னைக்கும் லிமிட்டடா தான் வந்திருக்கு, ரொம்ப ஜாஸ்தியான கலெக்ஷன் வரல. இன்னைக்கு ஓரளவுக்கு லிமிட்டட் கலெக்ஷன் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்ல வந்திருக்கு. ரொம்ப நீட்டான கலெக்ஷன்ஸா வந்திருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கூட பாருங்களேன், காதி ஜார்ஜெட்டை கவர் பண்ற மாதிரி கலர் காம்பினேஷன், சூப்பரான கலர் காம்பினேஷன். இது எல்லாமே ரேர் கலர் காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன். இதெல்லாம் நீங்க வியர் பண்றீங்கன்னா ஒரு பியோர் பட்டு வியர் பண்ற மாதிரி அப்படியே இமிட்டேட் பண்ண மாதிரியே இருக்கும் சாரி. அவ்வளோ நீட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாவே தெரியும் காதியில எந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு மிங்கிள் பண்ணாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் பிரைஸ் வந்து லிட்டில் பிட் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்க உங்களுக்கு விஸ்கோஸ் ஜார்ஜெட் வந்திருக்கு. இதுவுமே சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல அழகழகான கலர் காம்பினேஷன்ல இந்த பென்டெக்ஸ் பேட்டர்ன் அந்த பார்டர்ல கவர் பண்ணி, ஆனா பென்டெக்ஸ் மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த பார்டரே ஃபுல்லாவே வந்து இந்த காஞ்சி டைப் பார்டர் பேட்டர்ன்லேயே வந்துருது. ஆனால் ஆக்சுவலாக இது இந்த பேட்டர்ன் வந்து பென்டெக்ஸ் பார்டர் தான். அதுக்குள்ளேயே ஃபுல்லாக வீவிங் கொடுத்து நல்லாவே ஒரு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு சாரி. கலர் காம்பினேஷன் பாருங்களேன், இந்த கலர் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு நல்ல நல்ல கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு ஃபைனலா நம்பர் 4ல வந்து மிக்சர் கலெக்ஷன் போட்டிருக்கோம். அது என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோட எண்டு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பார்க்குற துஷர் சில்க் சாரி மேங்கோ பார்டர்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த மேங்கோ பார்டரை பொறுத்தவரையும் மைல்டா பார்டர் தெரியுற மாதிரி, நம்ம நார்மலா மேங்கோ பார்த்துருப்போம், ஆனால் அந்த பார்டர் தெரியாத மாதிரியே வர மாதிரி இருக்கும். இதுல லைட்டா பார்டர் தெரியுற மாதிரி. இந்த கலர்லாம் புது கலர். ஸோ பார்த்துட்டு இருக்க அந்த கலர் புது கலர். ஆனியன் பிங்க் மாதிரி பீச் பிங்க்கும் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. ஸோ இந்த கலர், ஸோ இது வந்து நார்மலா எப்பவுமே இருக்குது. பட் பார்டர் மட்டும் மைல்டா வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி தெரியுற மாதிரி வந்திருக்கு இந்த பேட்டர்ன். சோ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. சோ வந்து இதுவுமே பாருங்க நல்ல பார்டர் தெரியுற மாதிரி வருது பாருங்களேன். நார்மலா வந்து இது வந்து சில்வர் ஜரி வீவிங்ல மாதிரி இந்த மாதிரி வந்துருந்துச்சு. பட் இப்போ வந்து காப்பர் வீவிங்ல இந்த பீச் புது கலரா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த பார்டர் மட்டும் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. ஈச் சாரி பாத்தீங்க அப்படின்னா 2 to 3 பீசஸ் மட்டும் தான் அவைலபிள்ல இருக்கு. ரொம்பவே ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அதே மாதிரி துஷர் சில்க் சாரியில பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன், இந்த புட்டா டிசைன் போஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரீஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆர்ட் சில்க் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். காட்டன் லினன் காட்டன்ல 2 டிசைன் போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 1599 பிளஸ் ஷிப்பிங்ல போட்டிருக்கிறது வந்து காதி லினன்ல கவர் ஆகுது. சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 4ல ஃபைனல் மெட்டீரியல் என்னென்ன போட்டிருக்கோம்னா துஷர் சில்க் போட்டிருக்கோம், லினன் காட்டன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ட் சில்க் சாரி போட்டிருக்கோம். சோ இந்த டைப்ஸ்லாம் தான் இன்னைக்கு வீடியோல கவர் பண்ணிருக்கோம். எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸா வந்திருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்க எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். எதனால உங்க லைக் கேட்குறேன் அப்படின்னா, சோ நீங்க லைக் பண்றது மூலமா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண போறது கிடையாது. பாக்குற வீடியோ எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இருக்கவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது போறது கிடையாது. இப்போ ஒரு 1000 மெம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 20-30 தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற அக்கேஷன் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இனிமே தான் அக்கேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இப்போ லைக் கொடுக்கறது மூலயமா தான் அடுத்தடுத்து எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ நாங்கள் ரீஸ்டாக் பண்ணலாமா, வேறு டிசைன் வந்திருந்தா இதே மெட்டீரியல் எடுக்கலாமா, ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் இவ்வளோ பேருக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிகிறது உங்கள் லைக். ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து விளாக்ஸ் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம லைக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு விமன் என்டர்பிரனர். ஸோ அப்படிங்கும் போது அதோடைய எஃபர்ட். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். ஸோ எல்லாரும் இப்போ என்னோட மைண்ட் செட்டுக்கு எனக்கு இது பிடிக்கும். ஸோ உங்களோட பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இது ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கும் போது அந்த சோஷியல் மீடியாவில் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க ஏதாவது சஜஷன் கொடுப்பாங்க, இந்த மெட்டீரியல் எடுத்துருவாங்க சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அதை தவிர்த்து உங்களோட சஜஷன் வந்து ஒன்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல முடியும், இன்னொன்று நீங்க லைக் கொடுக்கறதுல சொல்லலாம். சில பேர் கமெண்ட் பண்றது கூட எதுக்காக என்னோட ப்ரொஃபைல் தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் லைக் பண்றீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலெக்ஷன்ஸ் இன்னும் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உங்களோட சஜஷனுக்காக தான் அந்த லைக் கேட்குறோம். முடிஞ்சு இந்த லைக்னால வந்து எங்களுக்கு ஒரு எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது, ஒரு ப்ராஃபிட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ உங்களோட சஜஷன், அந்த சஜஷனுக்காக தான் நான் அதை வந்து நெக்ஸ்ட் கொண்டுட்டு வர முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம கிட்ட நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைடு இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமா நான் கமெண்ட்லாம் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது இல்ல. பிடிச்சி நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, நான் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் புதுசா வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் இல்லாம நல்ல ட்ரஸ்டபிள் பிளேஸ், குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் கமெண்ட்ஸ் கேட்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். உங்க சப்போர்ட் இன்னும் எனக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.